என்னாச்சு? இப்பதானே போனோம். அதுக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணி லாயர் ஆஃபீஸ்க்கு வர சொன்ன? மச்சான், மாமா கிட்ட இருந்து திரும்ப மெசேஜ் வந்துச்சா? அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வரல. அந்த பில்டர் தான் ஃபோன் பண்ணான். பில்டரா? நாம சொன்னப்ப அவனுக்கு புரியல. இப்ப தெரிஞ்சுதா அப்பா யாருன்னு? ஏய், என்னாச்சுன்னு முதல்ல சொல்றீங்களா? அந்த பில்டர் அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். யோ பெருசே, தோ பாத்தியா கூப்பிட பெரிய தௌலத்து மாதிரி போய் நிக்குது. யோ பெருசே, கூப்பிடுறது தெரியல, நில்லியா? இதா பாருங்கப்பா, நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல போயிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்ணாம போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. டேய் புர்ரா, சரிங்க போடா பாரு. ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா பெரிய பருப்பா நீ? டேய், யார் அவங்களை அனுப்பிச்சது? சார் சார் தெரியாது சார். யார் அனுப்பிச்சது? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். பில்டர் கான்ட்ராக்ட் சபாபதி அனுப்புனா சார். போச்சு, அவ்வளவுதான். சும்மா இருந்த அவரை பில்டர் சுரண்டி விட்டான். நம்மலாம் காலி. ஏய் சும்மாறா. அந்த பில்டர் ஃபோன் பண்ணி லாயரை பார்த்து விஷயத்த சொல்லி பேசிட்டு வர சொன்னாரு. அதான் அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், சாரை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். ஆர்கே பில்டர் சபாபதி அனுப்புனாரு சொல்லுங்க. சார் இப்போ ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்ல இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
எப்படிண்ணே இந்த பிரச்சனைக்கு லாயரை பார்த்தா சரியாயிடுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டேய், நாம ஒன்று நினைச்சா நமக்கு ஒரு படி மேலே போய் எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. அந்த பில்டர் பெருசா கழட்டுவா நினைச்சு அவங்கிட்ட போனா அந்த ஆள் அவசரப்பட்டு சொத்தாளுங்களை அனுப்பிச்சிருக்கான். அவர் அவங்களோட ஆளுங்களை பார்ப்பாட்டா கலட்டி அனுப்பிச்சிருக்காரு. அடுத்து நமக்கு இருக்கிற ஒரே வழி வக்கீல் தான். இதை லீகலா டீல் பண்ண வேண்டியதான், வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாம ஏன் இதை வேற வழியில டீல் பண்ணக்கூடாது? செலவும் கிடையாதுல்ல. என்ன நேரா நம்மள போய் அப்பா கால்ல விழுந்துட்டா என்ன? ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்புறம் ஆயுஸ்க்கு எழுந்திருக்க முடியாது. நல்லா போடுங்க சார். சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. சரிங்க, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், சொல்லுங்க. சார் நாங்க தெரியும், சபாபதி சொன்னார், விஷயத்தை சொல்லுங்க. டேய் ராஜா, என்ன திரும்பாமலே பேசுறாரு? அமைதியாரு. சார், எங்க அப்பா ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த சமயத்துல அவர் பேர்ல இருந்த வீட்டை வித்துட்டோம். நம்ம சபாபதி சார் தான் அதை வாங்கி ஃபிளாட் கட்டி வித்தாரு. இப்ப திடீர்னு ரிலீஸ் ஆகி வந்து அந்த வீடு வேணும்னு இங்க எல்லாரையும் மிரட்டுறாரு சார். நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள எங்களை காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுத்திருக்காரு சார். ஆமா சார். சார், இந்த கேஸை நீங்க தான் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும். அந்த அபார்ட்மெண்ட் எங்க கையை விட்டு போகாத அளவுக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். சார், செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சார், கொடுத்துடலாம். ஆமாம் சார், உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். என்ன ஃபீஸ் தருவீங்க? எப்படி பாயிண்ட்டுக்கு வந்திருப்பாரு. பெரிய ஆளு தான். போ. ப்ராப்பர்ட்டி வேல்யூல ஒரு 1% கொடுத்துலாம் சார். 1%? சரி, ஒரு 5%. என்னடா? சரி சார், வேணா பில்டர் கிட்ட பேசி ஒரு அப்பார்ட்மெண்ட். சார், உங்களுக்கு என்னதான் சார் வேணும் கேளுங்க சார், சிறப்பாக பண்ணிடலாம். எனக்கு என்னோட மொத்த வீடு வேணும். மாமா, எதிர்பார்க்கல. என்ன நீங்க இப்படி எதிர்பார்க்கல. இனி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் நான் தாண்டா வந்து நிப்பேன். அயோக்கிய பயிர்கள். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? திருந்தி இருந்தாதான் என்னை வெளியே எடுத்திருப்பீங்க. இப்படி ஏன் சொத்துல நன்றி கெட்டத்தனமா வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஏண்டா பர்சன்டேஜ் பேசுறியா? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. நம்பிக்கை துரோகத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா? உங்களுக்கு
வட்டியும் முதலுமா கொடுக்க தாண்டா வந்திருக்கேன். என்னடா சொன்ன? என்னதான் வேணுமா? என்னோட பழைய வாழ்க்கை வேணும். மாமா, ஏய், இனி என்ன அப்படி கூப்பிடாத. என்ன அப்படி கூப்பிடுற தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட. இவங்க எல்லாரையும் மன்னிச்சா கூட உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. சாக்கடையில 10 ரூபா கிடந்தா அதை எடுத்து தொடச்சி பாக்கெட்ல போடுற பிச்சைக்கார பயடா நீ. நீ எனக்கு பிளாட் எழுதி தர்றியா? எவன் வீட்டு சொத்தை எவனுக்கு எழுதி தருவ? நானும் 2 பொம்பளை பசங்களுக்கு அம்மா தானே. நம்மள மாதிரி தானே. நம்ம அம்மாங்கிற எண்ணம் துளியாச்சு உன் மனசுல இருந்திருந்தா உன் அம்மாவை இவனுங்களோட சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திருப்பியா? ஒரு மகளா இல்ல, ஒரு மனுஷியா இருக்க கூட தகுதி இல்லாம போயிட்ட. சி, பணவெறி பிடிச்ச பிசாசு. ஜெயிலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் என் பசங்க இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்கன்னு நம்பி நம்பி ஏமாந்து ஒரு நாளும் வர மாட்டாங்கன்னு இந்த மூளைக்கு உரைச்சது. உடம்பும் மனசும் மொத்தமா மரத்து போய் வெளியே வந்திருக்க. 7 வருஷம் தேக்கி அடக்கி வச்ச வெறியோட வந்திருக்கண்டா. டேய், நீங்க அடிக்க அடிக்க திரும்ப திரும்ப கண்ணத்தை காட்டிட்டு இருக்க. நான் ஒன்னும் கொலைய மார்க்கண்டேன் இல்லடா. வயசான கிழவன் தானன்னு ஆளை வச்சு அடிப்பீங்களா? டேய், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. உங்க 4 பேருக்கும் நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க தட்டு முட்டு சாமானெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே ஓடிரணும். நீங்களா ஓடிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நானா வந்தா உயிரோட போக மாட்டீங்க. என்னடா, நம்ம அப்பன் தானே. காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதா மன்னிச்சிருவார்னு கற்பனை கூட பண்ணிடாதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. டேய், இந்த பார், அது என் வீடு. எனக்கும் சீதாவுக்கும் மட்டும்தான் சொந்தம். நாளைக்கு 11 மணி. இந்த பாருங்க, நாம யோசிச்சதை விட அப்பா பல மடங்கு கோபத்தோடவும் பலத்தோடவும் இருக்காரு. இந்த நிலைமையில அவரை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் ராஜா, நான் உண்மையாவே அப்ரூவர் ஆயிடலான்னு பாக்குறேன்டா. ஏய், இப்ப எதுக்கு 3 பேரும் இளவு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் ஆல்ரெடி விழுந்துருச்சே. நான் இப்போ டெட் பாடியை தான் சுத்திட்டு இருக்கேன். அப்போ அவர் கேட்ட மாதிரி 4 பேர் வீட்டை அவர் பேருக்கு மாத்தி வச்சு நடுத்தருக்கு போயிடலாம்னு சொல்றீங்களா? மச்சான், என்ன மச்சான், என்ன வீட்டுக்கு கொடுத்துட்டா மட்டும் போயிடுவாரா?
7 வருஷம் நமக்காக உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. அந்த தண்டனை நம்மளும் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மள சும்மா விட மாட்டாரு. அதுக்காக படை பண்ணிலாம் பரி மாதிரி நானும் போய் ஒரு 7 வருஷம் போய் உட்காந்துக்குவா? நம்ம பில்டர் கிட்ட சொல்லியும் ஒன்றும் வேலைக்கு ஆகல, வக்கீல் கிட்ட சொல்லியும் வேலைக்கு ஆகல. அடுத்து என்னதான் பண்ண போறோம்? மொத்தமா காசி ராமேஸ்வரம்னு போக வேண்டிதான். பின்னடா நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் தான் அவர் கேட்டு வச்சிருக்காரு. இப்போ கிளம்புனதான் சரியா இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வாய் மூடு. எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி லீகலா நம்ம பேர்ல தான் இருக்கு. அவரு நம்மள மிரட்டி காலி பண்ண சொல்றாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன? போலீஸுக்கு போலாம் தான். போலீஸ்ல வேண்டாம். ஏன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண போறோம்? கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ண வாங்குவாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி விசாரணைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நம்ம கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்கே. என்ன ஆதாரம் வச்சிருக்க? அதான் அவர் அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ், நேத்து வக்கீல் ஆபீஸ்ல இருந்து மிரட்டினது, அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் வேணும். ஏன் அதெல்லாம் பத்தாதா? உங்களுக்குலாம் மூளை மண்டைக்குள்ள இருக்கா இல்ல தலைக்கு மேல வச்சிருக்கீங்களா? நாமெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது நம்ம அப்பா மேல. போலீஸ்கார கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? என்ன? அப்பாவை பத்தி அவங்க விசாரிச்சா அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு தெரிய வரும். அது அப்படியே தோண்டிட்டு போனாங்கன்னு வையி, கடைசியில அது நம்ம கிட்ட தான் வந்து நிக்கும். இப்ப என்ன சொல்ற? போலீஸ் கிட்ட போக வேணாம்னு சொல்றியா? ரவி, அது நமக்கே நாம வச்சுக்கிட்ட ஆப்புன்னு சொல்ல வரேன். சரி, அப்ப வேற என்னதான் பண்றது? நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம 4 பேரும் பிரிஞ்சிருவோமேடா. நாமளும் அவர் வழியிலேயே போவோம். என்ன வழி மச்சான்? அடிச்சா திருப்பி அடிப்போம். மச்சான், நாம எப்படி மச்சான் திருப்பி அடிக்கிறது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆளுங்களை மொத்தமா இறக்கணும். என்னங்க, எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன் சீதா. என்னங்க இது? எப்படி இருக்கு? அது ஓகே தான். என்னது ஓகே தானா? எவ்வளவு கெத்தா வந்து நிக்கிற நீ, என்னடான்னா ஓகே தான் சொல்ற? பின்ன நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து உங்களை அசத்தலான்னு பார்த்தா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படிங்க? எனக்கு எதுக்கு சர்ப்ரைஸ்? பிறந்த நாள் யாருக்கோ அவங்களுக்கு தானே சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும். ஆமா, உங்களுக்கு தான் பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் மார்க்கண்டேயன். தேங்க்யூ சீதா. என்னங்க, மறுபடியும் பிறந்து வந்திருக்கீங்க. எந்த வம்பு தும்பும் இனி வேண்டாங்க. கரெக்ட் சீதா, பிறந்துதான் வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கைய இன்னொரு தடவை வாழ்றதுக்காக. என்ன இவரு என்ன சொன்னாலும் மனசு மாறவே மாட்டேங்கிறாரு. இந்தாங்க. என்ன இது? பிரிச்சு பாருங்க. போங்க, போய் இதை மாத்திக்கிட்டு வாங்க.
என்ன யோசிக்கிறீங்க? போங்க. இல்ல சீதா, நான் போற வேலைக்கு இதான் கரெக்டா இருக்கும். நான் வேணா வந்து மாத்திக்கிறேனே. அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம். என்னது கோயிலுக்கா? சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்றேன்ல. போங்க, போய் மாத்திட்டு வாங்க, நேரமாச்சு. இன்னையிலிருந்து உங்களுக்கு 67 வயசாகுது. போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 7 வருஷமா உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவேன். மறுபடியும் உங்க பிறந்த நாளை கொண்டாடுற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்த எனக்காக கொஞ்சம் போய் மாத்திக்கிட்டு வாங்களேன். சரி சீதா.